ஆறுதல் படுத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவான். நான் இருக்கிறேன், நீ ஏன் கலப்புற, வா பார்த்துக்கலாம். இது நீங்கள் அவன்கிட்ட சொன்னா தான் ஆள் வரும். ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன வரும்? ஒன்றும் வராது. அவன் பங்குக்கிற சேர்த்து செய்வான். எங்கிட்ட தானே சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன் போ, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு. என்ன பார்த்துக்க போகிறான்னு பின்னாடி பார்த்தா தான் தெரியும். அட கடவுளே, இதுக்கு தாவக்கோட்டை வந்து சொன்னேன் ஐயா நான். எனவே வினையிலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் காலை பிடிச்சிக்கிறத தவிர்த்து வேறு வாய்ப்பு. நீங்கள் அவன்கிட்ட பேசணுங்க. அவர்கிட்ட பூசை அறையில் உட்காந்து பேசுங்க, இல்லை சிவபூசையில் பேசுங்க. மனம் விட்டு அழுங்க. அவர்கிட்ட அழாம ஆற்றால போகிறோம், அழுங்க. எனக்கு நான் தேரவே கூட நீ முடிவு பண்ணிட்டியா பெருமான நீ? அவர் அப்படி தான் கேட்குறாரு. மாணிக்கவாசர் இப்படிலாம் உட்காந்துட்டு அவர் அழுகிறான்னு படித்து பாருங்க. எத்தனை இடம் வேணும், ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமாக கேட்குறாரு. ஆனால் முடிவாக ஒன்றே தான் கேட்டுட்டார், என்ன விட்டுடாது, என்ன விட்டுடாது. எனக்கு உன்னை தவிர்த்து ஒருத்தரும் இல்லை, நீ தான் எனக்கு, நீ தான் எனக்கு அப்படிங்கிற இடத்துல ஊன்றி இலவ நிற்கிறாரு. அந்த உணர்வு நமக்கு வரணும்.